இப்ப நான் மட்டும் சந்திக்கலங்க. இருந்தாலும் எனக்கும் கூப்பிடுறவங்களை கூப்பிட்டு பார்க்கலாமா? ஆமாமா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி பருத்தி உன்னை தினம் தேடும் தலைவன் இங்கு கவி பாடும் கவிஞன். உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கவிஞன். காதல் வரும்போது கையில் விளங்கியது காதல் நடமாடட்டும். பூத்தோட்டம் தாங்காதம்மா பூப்பறிக்கலாகுமா உன்னை வந்ததும் உன்னை நின்றதும் சூப்பர் இருக்கிறீங்க. கையெல்லாம் ஒரு மாதிரியா வர முடிக்கி நிக்கிறீங்க. இன்னைக்கு ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க வந்திருக்கு. நமக்கு 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறது நீங்க ஒரு ஆளு தான். நான் தான் புண்ணியம் செஞ்சேன். நீங்க தான் சமாளிக்கணும். நான் தான் புண்ணியம் செஞ்சேன். எல்லாம் பாவப்பட்டவங்க. ஏங்க விடிய வரக்கட்டை அடிச்சு போட்டு என்னைய பார்த்துட்டே நீங்க போய் வீட்டுல பாடு தூங்க வேண்டியதே. ஏங்க அவங்க தலையெடுத்து விடிய விடிய வாசிக்கணும்னு உங்க தலையெடுத்து மாத்தி 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 உங்களை பார்த்த உடனே கும்பிட போன என்னடா இழுவ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா குறுக்க வந்த தெய்வம் என் கூட ஆடுமம்மா பால ஊத்துடா கூல ஊத்துடா வேண்டிக்கிட்டு சூட ஏத்துடா பால ஊத்துடா கூல ஊத்துடா பால ஊத்துடா எங்க இருக்கீங்க? எங்க இருக்கு? நானா ஊத்த முடியும்? பால ஊத்துடா ஊத்த முடியாது. என்ன தண்ணி வேணுமா? ஏங்க உங்களுக்கு பால் ஊத்த முடியாது, கூழ ஊத்த முடியாது. பால ஊத்துடா கூழ ஊத்துடா வேண்டிக்கிட்டு சூட அவர் எப்பயுமே பாருங்க பபன்காரங்க அந்த ஆடம்பரம் அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஹலோ how are you? ஹலோ how are you? What is your name? What is your name? இப்போ என் பேரை கேக்குறீங்க. பேர் சொன்னா என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு நாடகத்துக்கு போடலாம். நாடகத்துல போட போறீங்களா? நாடகத்துல போட்டு உங்களை முன்னு கொண்டு வந்தலாம் முடியும். சரி பரவாயில்லைங்க. உங்களோட நானு நடிச்சு முன்னாடி வரலாம்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். What is your name? What is your name? My name is என் பேரு போதுமணி. போதுமணி. ஆமாங்க. போது உங்ககிட்ட இருக்குது. சரி மணி உங்ககிட்ட இருக்குங்க. ஏங்க அந்த மணி யாருங்க கேட்டது? என்ன மணி யார கேட்டதுங்கற மணி வேலை செஞ்சு ஆடுமா? என்ன கேக்குற புடிச்சு ஆட்டி பாரு. யா அவர் என்ன மணியா சொல்றாரு? நீ என்ன மணியா சொல்ற? பேர்ல உள்ள மணிமா. ஆயா 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 சாப்பிடுறேன். ஐயா விளக்கம் பயங்கரமா கொடுக்கற. பெரிய விவரங்கறத வெண்ண மாதிரி. ஹலோ how are you? போத அங்க இருக்க மணி இங்க இருக்கா. ஒரு மணி வெத்து மணி வச்சிட்டு கிணி மணி ஆடுறாரு. ஏ ராசாத்தி நான் பேச கூடாதுன்றீங்க. நானே பேச கூடாது. லைட் ஆஃப் பண்ணு. குருவி கூடு தெரியுது. குருவி கூடு தெரியுது. லைட் ஆஃப் பண்ணு. நீ டவுசர் போல போய் மொக்கையில ஒரு ரசனை பேசுறீங்க. என்ன வச்சிருக்க? என்ன இந்த விடு நமக்கு சுத்தமில்ல. 7 வருஷத்துக்கு அப்புறம் நிக்க சிக்கி இருக்க. செதச்சிட்டு போகல நானு. என்ன உன் மொட்டாட்டியா? உன் மொட்டாட்டியா? உன் அப்பாட்டியா? என்ன உன் ஜவுரியமான தோல்ல கை போடுற? மானகட்ட மல்லார. இரி பொண்டாட்டி வந்து இரி கொஞ்சம் இரி. ஏன் இப்படி கரகரன்னு கத்திட்டு கிடக்குற? ஏற்கனவே வகுறு ஏற்கனவே வகுறு எரியுதுங்கறல பேசாம கொஞ்சம் அமைதியாரா. எரியுதியா? பிரஷர் வந்த மாதிரி ஒண்ணே எல்லாம் பாக்கையில ஐயோ மட்டுமா இருந்து இதெல்லாம்
அம்மா உன் கொண்டைக்கும் உன் கெண்டைக்கும் ஓ உன் தொண்டைக்கு அழகா இருக்குன்னு சொல்ல வரேன் ஊதுகா மாதிரி பிறந்தவளே. எங்க சிவகாமி அசிங்க பேசி தான் பேர் வாங்கணும்னு கிடையாது. எனக்கு தெரியும்டா தங்க. ஆமா ஆனா கலையரசா உனக்கு இருக்குது மண்டை, மண்டைக்கு இருக்கு தொண்டை. வேலைய பார்த்து போயா. ஏய் சத்தம் போடாத வகுறு எரியுதுங்கறீல்ல. இங்க வருமா எவ்வளவு இருந்தாலும் சரி. நீங்க ரெண்டு அக்கா தங்கச்சியா? ஆமா ஆமா. நான் ரொம்ப கோவக்காரப்பட. சத்தியமா என் தங்கச்சி கொஞ்சம் பொறுமையானது. சத்தியமா சொல்றேன். உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் ரெண்டு பேர்த்தையும் அழகா பெற்றிருக்காங்கம்மா. ஏங்க அதனால உங்க விருப்பத்துக்கு நீங்க வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஆனா எனக்கு சின்ன வருத்தங்க. என்னங்க? எங்க அம்மா அப்பா ரொம்ப பாக்கியசாலி, நல்லா அழகா பெற்றிருக்காங்க. ரெண்டு பேரும் அழகா பெற்றிருக்காங்க. ஆனா எங்க தலையெழுத்து பாருங்க, குரங்க பிடிச்சி அழகான கிளிய பிடிச்சி குரங்கு கையில கொடுத்த மாதிரி இன்னைக்கு உன்கிட்ட வந்து நாங்க மாத்திருக்கேன். இன்னைக்கு உன்னை நான் பிச்சு அடிக்கிறேன். அவசரப்படாதம்மா. குரங்க பெற்றுட்டேன்னு சொன்னீங்கல்ல, குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். நாங்க குரங்காரத்தான் மனிதனா பிறந்திருக்கோம். நாங்க அதே அப்பா உண்மையா பொய்யா? உங்க குரங்கு தான் மனுஷனா வந்தியா? இப்ப சொன்னீங்கல்ல அழகான வசனம் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா அம்மா உங்களை ரொம்ப அழகா பெற்றிருக்காங்க. எங்க அப்பா அம்மா பெற்றிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் தான் எங்க அப்பனுக்கு அம்மாவுக்கும் பிறந்தவன். நீங்களாம் ஊரானுக்கு பிறந்தவங்க. மரியாதை கட்டு போயிடும், மானம் கட்டு போயிடும். ரெண்டு பொம்பளை பிள்ளைல வச்சுக்கிட்டு நீ என்ன சௌரியமா ஊர் அனுப்புற? கட்டி பிடிக்கிறக்கே ஆம்பளை பிள்ளைய கண்டாலே பிடிக்கும். எங்க அக்கா தம்பி இதெல்லாம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னா அவருக்கு பொண்டாட்டி வந்துருச்சு. இப்ப வந்து நான் உங்களை ஊரானுக்கு போறதாங்கன்னு சொன்னேன். எப்படி அப்படி சொல்ல? ஊரான பிரதர் ரெண்டு பேத்தையும் எங்க ஆத்தான ஒழுக்கம் நடிச்சியா? எங்க ஆத்தா மாதிரி பத்தினி கிடையாதியா? இங்க வர அதை விட ஒழுக்கத்தின் சிகரமே நாங்க தான். எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை முக்குரோட்ல செல வைக்கிறேன் இருக்காங்க தெரியுமா? இருக்கிற உயிரோட வச்சிருவாங்க. நாங்க ஒழுக்கத்தின் சிகரமே எங்க ஆத்தாவா நாங்க அப்படி ஒரு ஊரானுக்கு போறதான்னு சொன்னேன். நான் வந்து ஏன் தெரியுமா அப்பனுக்கு போறதான்னு சொன்னேன். நான் ஆம்பளை பையன், நான் செத்தன்னு வச்சுக்குவேன். எங்க அப்பா செத்தாருன்னு வச்சுக்குவேன், நான் போய் கொல்லி வைப்பேன். ஆம்பளை பையன், நீங்க பொம்பளை பிள்ளைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் எங்க போவீங்க? புருஷன் வீட்டுக்கு. புருஷன் யாரு? புருஷன் ஆம்பளைதான். புருஷன் யாரு? புருஷன் யாருன்னா யாரு கேக்குற? உன்னை கல்யாணம் பண்றான் புருஷன் ஆம்பளை. அவன் ஊரா? ஊரா? அப்ப ஊரானுக்கு போறதுதான் ரெண்டு பேரும். ஓ அடுத்த ஆம்பளைக்கு கட்டி போறனால ஊரானுக்கு பிறந்தன்றீங்களா? அவரா சொல்ல மாட்டாங்க. ஏங்க இப்ப அறிவா பேசுறீங்க, சோறு சாப்பிடுறீங்களா? சோறு சாப்பிடாமலாம் வருவாங்க. இப்ப அறிவா பேசுறீங்க. இவ்வளவு விளக்கம் நீங்க பேசுறீங்களே, உங்கள்ட்ட சின்ன விளக்கம் கேக்குறேங்க. கேளுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு என்ன வித்தியாசம்? பஸ் ஸ்டாண்டுக்கு சைக்கிள் ஸ்டாண்டுக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பஸ் நிக்கும், சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் நிக்கும். கிடையாதுமா. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு ஒரே வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பஸ் ஸ்டாண்ட் அங்கேயே இருக்கும், சரி. சைக்கிள் ஸ்டாண்ட் கூடயே வரும். சோறுதான் திங்கிறியா? சரிம்மா. இப்ப நீங்க எதுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே நீங்க கிடையாது. எதுக்கு பூ வைக்கிறீங்க? பூ எதுக்கு அழகுக்கு வைக்கணும்? நீங்க ரெண்டு அழகு வைக்கிறீங்க. ஆமா. பூ வைக்கிறது நீங்க தானே? ஆமா. இதுல மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, கனகாம்பரப்பூ எல்லாம் ஆண்டே உங்களுக்கு படைச்சிருக்கேன். சரி. எங்க ஆம்பளைக்கு எங்கேயாவது பூ படைச்சிருக்கானா? என்ன பூ? ஒரே ஒரு பூ பாதுகாப்பு ஒண்ணுதான். இப்ப உங்களுக்கு பூ இன்னொரு படைச்சிருக்கா? பூ இருக்கு தெரியுமா? அது வேணாமா? அந்த பூ நான் சொல்ல வேணாம். வேண்டாம், இங்க சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். ரசிகர்மா. சரிங்க. இப்ப வந்து நீங்க பூ ஏய் நீ தெரிஞ்சே தப்பா நினைக்கிற. ஆம்பளையா பிறந்துட்டா ஒவ்வொரு ஆளுக்கும் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? குடும்பத்தை பார்க்க. நீ ஏன் முந்திக்கிற? சரிம்மா, இப்ப பூ நான் சொன்னேன்ல. அது எவ்வளவு பேச தெரியாத இழுத்தா சரிக்கு வரும். அவன்கிட்ட பேசு. எனக்கிட்ட பேசினா ஓட்டி விட்டு பூ போயிடுவேன். வைக்கிறீங்கல்ல, இதுல ஆம்பளை பூ எது பொம்பளை பூ எது? ஏங்க ஆம்பளை பூ எது பொம்பளை பூன்னு எதுன்னு கேக்குறீங்க? ஆம்பளை பூ வந்து பொம்பளை பூ வந்து மல்லிகைப்பூ, ஆம்பளை பூ வந்து வாழைப்பூ. கிடையாது. ஏங்க நான் சொல்லட்டுமா? என்ன பூ? ஆம்பளை பூ பொம்பளை பூ இருக்குமா? எப்படிங்க அது? ஆம்பளை பூ பிறப்பு, பொம்பளை பூ குசுப்பு. அடாடா ஏங்க உங்க அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய நீங்க எல்லாம் இல்ல. சரி பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. நீங்க அருமையா பேசுறீங்க. ஆமாங்க. இந்த இடத்துல நீங்க இப்ப வந்திருக்கீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன வந்திருக்கீங்க? இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா ஆடி பாடி விளையாடல சந்தோஷமா இருக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன ஆடி போலான்னு பாக்குறியா? போதுமையா? ஆட வந்திருக்கீங்களா? அதே அப்பா என்ன ஆடுவீங்களாக்கா? பெரிய அப்ப குழந்தை தந்த பிரபுதேவா தம்பி ஆடி கிழிச்சு கேப்பேன் இப்படி வருவேன். நீங்க பெரிய நான் தெரியாம தான் கேட்டேன். என்ன நீ ஆம்பளை பெரிய ஆளு? நீ என்ன ஆம்பளை பெரிய ஆளு? ஆமா நான் தான் ஆடிக்க பிறந்தே பொம்பளை நான். நான் தான் பெரிய ஆளு. சாதனை படிச்சே பொம்பளை நான் தான் பெரிய ஆளு. நான் தான் பெரிய ஆளு. எங்க நீங்க பெரிய ஆளு? இந்த ஊர்ல நான் பெரிய ஆளு நிரூபிச்சு போயிடுவேன். இந்த ஊர் நான் பெரிய ஆளு நிவாசினா. என்ன என்ன பண்ணுவே? நீ ஆம்பளை, நான் இந்த ஊர்ல பண்ணி பொம்பளை நானு. நீ ஒரு ஆம்பளை. ஆம்பளை. இந்த ஊர்ல ஒரு வயக்காட்டுல பொம்பளை போய் நான் நாத்து நடுவேன். நீ என்ன பண்ணுவ? நீங்க நாத்து நின்னு செவனேன்னு வந்துருவீங்க. அங்க புடிச்சிட்டு உழுகுறது யார்? ஆம்பளை உழுதாத்தான் நாத்து மசுல நேத்த முடியும். நீங்க ஓ உழுகணுமா?
தண்ணி பாய்ச்சறது யாரு? என்ன உன் பொசிஷன்? ஆம்பளை தண்ணி பாய்ச்சறத விதை நறுக்கு நிக்கும்பா. சரி நீ தண்ணி பாய்ச்சி பேர்வ, அங்க கரை எடுக்கிறது யாரு? பொம்பளை நான் தானே. அங்க இருக்கல அறுத்து போட்டு நீங்க வாட்டுக்கு போயிருவீங்க. அதை இழுத்து பிடிச்சி கட்டுறது யாரு? ஆம்பளை கட்டாதாம கட்டு நறுக்கு நிக்கு. நீ கட்டி போட்டு போயிருவ, அந்த கட்ட சொம்மத களத்து மேட்ல கொண்டு வந்து போறது யாரு? செமக்கிறது நீங்க தான், வேற வழியே இல்ல. ஏன்? செமக்கிறவே பிறந்தவன் நீங்க தான். செம்மந்து கொண்டு களத்து மேட்ல போடுறீங்க. சரி அங்க கருதை பிடிச்சி அடிக்கிறது யாரு? ஆம்பளை நீங்க தான். அடிக்கிறதுக்குன்னே பிறந்தவன் ஆம்பளை, செமக்கிறதுக்குன்னே பிறந்த பொம்பளை. சோழி முடிஞ்சு போச்சு பாப்பா. இல்லையா? நீ அடிச்சு போட்டு போயிடுற, சம்மந்து போட்டு போயிடுற. இந்த நெல்லை வெவச்சு இடிச்சு உனக்கு சோறாக்கி போடுறது யாரு? பொம்பளை நாயா? நீங்க சோறாக்கி போடுறீங்க. வேலை செஞ்சு காசை குடுக்கறது யாரு? ஆம்பளை நீங்க தான். வாங்கி வைக்கிறது யாரு? பொம்பளை நான் தான். முடிஞ்சு வச்சா குடுக்கறது. சரி நாங்க வாங்கி வைக்கிறது நீங்க பாப்பா. நான் பேசுறீங்க. இப்போ உனக்கு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஊருக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம். எத்தனை பேர் போவீங்க? நாங்க 5-6 பேர் போவோம். 5-6 பேர் போவீங்க? ஆமா. எங்க அப்பன் சொத்தை தின்னு காலி பண்ண 5-6 பேர் போற பொண்ணு பார்க்கவே. ஆமா. மகர கட்டிய பாரு. இப்ப பொம்பளை நீ 5-6 பேரோட பாக்குறீங்க, ஒரு பொண்ணு பார்க்க போறவே ஒரு பொம்பளைய பார்க்க 5 பேர் போற. ஆனா நான் பொம்பளை ஆளு, உன்னைய ஒப்பே வாத்தா மக்கா தங்கச்சி உன் குடும்பத்தை அம்புடி பத்தி சமாளிக்க பொம்பளை சிங்கம் சிங்கிளா வர பாத்தியா? அதான் என் பொம்பளை தைரியன்றது. சிங்கிளா வர்றீங்க. மாமனார் மாமியார பாதுகாக்கிறது வரலாம் சேர்த்தியா? ஒரே வரந்தியா. அப்புறம் மாமனார் மாமியார் அழுதுட்டு போய் அங்கிட்டு போயிருவீங்க. வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். சரி இப்ப ஒரு குடும்பத்தை ஓட்டுறேன்ற, இப்ப குடும்பத்தை நாங்க பொம்பளை எவ்வளவு சிரமப்பட்டு குடும்பத்தை ஓட்ட தெரியுமா? இப்ப நீ என்ன செய்யற? ஒரு ஆம்பளை ஒரு கொத்தனார் வேலைக்கு போற, ஒரு பெயிண்ட் அடிக்க போற, ஒரு வேலைக்கு போற, எவ்வளவு சம்பளம் வந்து கொடுக்குற? ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் வந்துச்சுன்னா அப்படி பச்சை கடையை பார்த்து ஒய் ஷாப்பை பார்த்து நல்லா குடிச்சுட்டு மூக்கு முட்டை குடிச்சுட்டு சரி 700 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தா பொண்டாட்டி எப்படியா குடும்பம் வாத்தாங்க போனவங்க உட்காந்து சொல்லி எப்படி ஜோர் போடுவேன்? இன்னொரு விஷயம் அருமையா பேசுனீங்க. எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு சொன்னீங்க? நான் 600 ரூபாய் 700 ரூபாய் 700 ரூபாய் வாங்குறேன். 200 ரூபாய் எங்க கொடுக்குறேன்? நீங்க 200 ரூபாய் எங்கள்கிட்ட, மீதி 400 ரூபாயில 300 ரூபாய் கோட்டருக்கு போயிருது. ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் சும்மாவா இருக்குது? இப்ப ஆம்பளை இவங்க மாசம் ஆயிட்டாங்கன்னா நம்ம தாண்டா கொடுக்குறோம் காசு. கவர்மெண்ட் தாண்டா கொடுக்குது. அப்படியே வளர்த்து தள்ளிட்டு பசிலியா இலவசம். நம்ம தாண்டா வேலை கொடுக்குறோம். மாசம் பண்றது நம்ம, நமக்கு 200 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. இவங்களுக்கு இலவசமா பணம் காசு. இப்ப இருக்குங்க வரேன். இப்ப 200 ரூபா நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, 200 ரூபா எதுக்கு கொடுக்குறேன்? எதுக்கு? சோறுக்கு. உங்களுக்கு 400 ரூபாய் கொடுக்குறேன். ஒயின் ஷாப் கவர்மெண்ட் வரி கட்டுறேன். அதே அப்பா குடிமகன் நான் குடுக்குற காசுல தான் குடிமகன் போயிட்டு இருக்குது பாப்பா. எங்க கும்பல் இருக்கவர் அங்க இருக்கிற வேணுங்கிற பங்காளிகள். அதே அப்பா ஹோட்டல் கடை இது இருக்குதா இல்லையா? தியேட்டர்ல இருக்கு இல்லையா? மீன் ஷாப்ல தான். ஏன்னா குடியும் குடித்தனமா இருந்து வாழ்த்துறாங்களா? சரி குடிக்கிறிய மூதாவி நல்ல சரக்க வாங்கி குடிக்க வேணாம். குடிச்சிட்டு கிட்ட வந்து பொண்டாடி கிட்ட முத்தம் கொடுத்து வந்து நாத்த தாங்க முடியல கஞ்சாவி. ஒரு நல்ல சரக்கு ஒரு 1848 ஒரு எக்ஸோ ஒரு பக்காடி லெமன் ஒரு நெப்போலியன் ஒரு எக்ஸோ ஒரு எக்ஸ்பிரஸ் பக்காடி லெமன் இல்ல 2000 பீர் இப்படி சரக்கு வரல ஒரு எம்சி கோட்ரு இப்படி சரக்கு வாங்கி சாப்பிட வேண்டியதானே? நாளைக்கு நான் ஒயின் ஷாப் கடை வைக்கிறேன். நீதான் விக்கிற ஆள் நீதான். இப்ப புள்ள ஒயின் ஷாப் கடை வச்சிருக்குது. நான் வந்து குடிக்க வர்றேன். நம்ம சைஸ் அப்படித்தான்டா. ஹலோ ஹவ் ஆர் யூ மேடம்? ஹவ் ஆர் யூ? அந்த 2 குண்டு பாட்டில கொடுத்தீங்கன்னா குண்டு பாட்டிலா? முகர கட்ட குண்டு பாட்டில் இருக்கிறதுக்கு இது என்னையா கடை? சோடா கடை நினைச்சியா? இப்ப சொன்னில எம்சில சொன்னில குண்டு பாட்டில். எம்சி ராயல் 2 குண்டு பாட்டில் கொடுங்க அப்படின்னு. நீ அப்பதான் அந்த குண்டு பாட்டில கையா சைஸா வச்சிருக்கே அந்த முகர கட்ட அந்த இப்படி வச்சிரு குண்டு பாட்டில் கேக்குற. நீ கேக்குற நீ சரக்கு எப்படி கேட்கணும்? அல்ல மேடம் ஒரு கோட் ஒண்ணு கிடைக்குமா? இல்ல விஷயத்தை பாருங்க வர மாதிரி. டேய் இது பெரிய ஆள்றா. இப்ப அடிச்சிட்டீங்களா சரக்கு? அடிக்கலையா? இல்ல இப்பயே தள்ளாதீங்க சரக்கு கடை கிட்ட வந்துட்டுமே தள்ளாதீங்களா? போர்ட பாத்து நம்ம ஆளுக்கு சில பேருக்கு போத வந்து ஒரு கட்டிங் போட்டுட்டீங்களோ? இருக்காங்க வர 2 அவுன்ஸ் ஏத்திருக்கீங்க. வந்தாச்சு. சரி வந்த உடனே அப்படி பாக்குறோம். நீங்க பொம்பளை புள்ள வியாபாரம் பண்றீங்க. ஆமா சார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஹலோ மேடம். சொல்லுங்க சார். திஸ் இஸ் யுவர் பாயிண்ட். முகர கட்ட என்ன பாயிண்ட்? இங்க கைய நீட்ட கைய உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். பாயிண்ட் எங்க இருக்கு? அந்த 2 குண்டு பாட்டில் கொடுக்குறீங்களா? மேடம்
அங்க இருக்குல்ல அங்க ரெண்டு அங்க அடுக்கி வச்சிருக்க ரெண்டு இங்க கேட்க கூடாது. இங்க நீ என்ன இப்படி 2 குண்டு பாட்டில் அந்த கேட்க? 2 குண்டு பாட்டில நீ கொடுங்க. ஏமாத தொலையாத கலையரசா, இது குண்டு பாட்டில் கிடையாது, சப்போட்டா பாட்டில். அதுல 180 ரூபாயில ஒண்ணு இருக்கு வேணுமா? 200 எவ்வளவுங்க? எது வேணும்? 280ல ஒண்ணு இருக்கு, 180ல ஒண்ணு இருக்கு. எது வேணும்? இருங்க பங்காளி, இருங்க பங்காளி. அட இருடா வரேன். நிறைய இருடா. நம்ம பொண்டாட்டிக்கிட்ட சண்டை ஓட்டு 100 ரூபா தான் கொண்டாந்துருக்கோம். கட்டிங்க்கு ஆள் வேற கிடைக்கல. அவசரப்படாதீங்க. நீ குடிக்க சொல்லிட்டு போயிருக்க பேசாம நீ வாங்கி வச்சுட்டு. ஏங்க மேடம், நாங்க நினைச்சோன்றதான் வேற. நான் குண்டு பாட்டில் 270 ரூபான்னு நினைச்சு தான் வந்தேன். என்கிட்ட இருக்கிற 100 ரூபா தான். அந்த கீழே இருக்கிற சப்பாட்டு பாட்டில் கொடுங்க. சப்பாட்ட பாட்டில் தான் எனக்கு சபரிமா. சப்பாட்ட பாட்டில் கொடுக்கறது பெருசு கிடையாதுங்க. மூடி கொஞ்சம் சுத்திக்கும். நீங்க தட்டி திறப்பீங்களான்னு தெரியல. நாங்க இப்படி தட்டி இப்படி உருட்டி எடுத்துட்டு எவ்வளவு வரையும் மூடியா இருந்தாலும் நீங்க கொடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். ஓட 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 காசை குடியா? காசை குடு. நீ சப்பாட்ட பாட்டில் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கூட்டத்துல எனக்கு தெரியாது. காசை கொடுத்தீங்கன்னா பாட்டில் வெளியும். இந்த பக்கம் கையில காசு, இந்த பக்கம் பாட்டில். பாட்டில் அதாவது என்ன அப்படின்னா, இந்த பக்கம் காசு, அந்த பக்கம் கோட்டு. இப்படி பாட்டில், இப்படி காசு. பங்காளி வருதுடா. காசு என்ன புருஷ நீங்க அடிக்குது? இது பால் இல்லப்பா, பால் டாயில். உனக்கெல்லாம் பாட்டால ஊத்திடுவேன் நான் முன்னாடி. இப்ப குடுக்குறீங்க. இது வந்து ஆம்பளை பாட்டல்னா நல்லா கவனமா பாத்துக்கங்க. எப்படிங்க? நல்லா கவனமா பாத்துக்கங்க. முத்து மாரியம்மன் எரும மாடி என்ன எங்கேயா கத்துக்கிட்ட? பொம்பளை பாட்டில் பாத்திருக்கீங்களா? தண்ணி பாக்கெட் நூடி பிடிக்க பிடிக்க நொழுக்கு நொழுக்கு இருக்குல்ல, பொம்பளை பாட்டில் பாப்பா. எவ்வளவுதான் இருந்தாலும் சரி. சரி, இப்ப நீங்க கோட்டு போட்டு வந்தா இப்படி தள்ளாடுறீங்களே, பதிலுக்கு பொம்பளை நாங்க கோட்டு போட்டு என்ன செய்வோம்? நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க. அஞ்சு 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 நிறைய இருக்குதுங்க. ஏன்னா ஆம்பளை பொம்பளைக்கு நிறைய விஷயம் இருக்கு. சரி, இருந்தாலும் இந்த இடத்துல இப்ப கல்யாணம் கட்டுறதுக்கு யாராவது ஆம்பளை கிட்ட சீர்வரிசை வாங்குறமா? பொம்பளை எங்களை கல்யாணம் கட்ட சீர்வரிசை. ஓ முகர கட்சிய பாரு, தேங்காய் சொன்ன கொட்டாவுக்கு சேட்டை கிடக்கும். ஓ முகரைக்கு பார்த்து சேவி பண்ண மலைக்குளம் காட்ட கிடக்குறேன். உனக்கு பாத்தீங்கன்னா 30 பொண்ணாக 3 லட்சம் ரூபாய் ரொக்கம். இதுல உனக்கு குண்டியா இருக்காது, குண்டி தூக்கணும் அப்பாச்சி வண்டி. இதுல பாத்தீங்கன்னா உனக்கு சோபா, கட்லி, மெத்த, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் முட்டை குடுக்குறமே. எல்லாம் எனக்கு குடுக்குறீங்களே, அதுல நாங்க ஒரு நாளாவது படுக்கிறோமா? வேலைக்கு போக குடிக்கிறது படுத்தவங்களுக்கு சரியா இருக்கும். இவங்க கொண்டா நாங்க கொடுத்து நாங்க படுத்துருக்கோம். நாங்க எல்லாம் உங்களுக்கு அவைமுனே கடைசியில் எடுத்துட்டே போயிடுறீங்க. வந்து சேர்ந்ததுல வந்து நீங்க எங்களுக்கு கூட கொடுக்குற வசனம் பேசிக்கிட்டு தெரியுறீங்க. சரி, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கீங்க? ஏமா இந்த இடத்துல நம்ம ஆடுவோமா? ஆடுவோம். ஜோதி நல்லா இருக்கியா? மலை மேலே இழந்த படத்திற்கு நாயரி நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க. ஆர்வம் வந்துருவேன் பாத்துக்க ஆட்டோல. நாயரி அத முழுப்பட்டுமா? இப்ப நீங்களே பண்ணிக்கிறீங்களா? நல்லா இருக்கும் தெரியுமா? எசபாட்டு படிக்கட்டுமா? எசபாட்டு படிக்கட்டுமா? நாங்குளத்துக்கரமே மயிருளத்தும் சின்னவளே, பேசிருந்த கூந்தல் உளத்தும் சின்னவளே, அது கூந்தல் உளத்தும் சின்னவளே, கூந்தல் உளத்தும் சின்னவளே. இந்த ஊரில் நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா? பாடுங்குரல் கேட்கலையா? பாட்டு சத்தம் கேட்கலையா? உள்ள பாட்டு சத்தம் கேட்கலையா?
டான்ஸ்கார பிள்ளைங்க வந்து வச்சுக்கிறேன் சரி பக்குவமா போயிருந்தா அப்படியா ஏன் என்ன காரணம் தடிக்கும் சேதாரம் இல்ல சரி பாம்புக்கும் சேதாரம் பாம்பு உடையக்கூடாது பாம்பு அடிக்கிற குச்சி உடையக்கூடாது அடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா அடிக்கக்கூடாது என்னப்பா சரி பாம்பு சாகாம இருக்கா ஏமா கேக்குற ஏப்பா அவர் செத்த பாம்பு வச்சிருக்காரு இந்த ஏமா நீ தொட்டு பாருவா அம்மா ஓபனா சொல்லிருச்சு. அப்ப உங்க பாம்பு படம் எடுக்காதா ஏண்டி இங்க வாங்கி பாம்பு செத்து போச்சு நீ இல்ல ஆமா பாம்பு உயிரோட இருந்தா என்ன பண்ணும் பாம்பு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா என் தம்பி இருக்காமா தம்பி இருக்கானா அவனை ஒரே ஒரு வாட்டி காமிங்க எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு திரும்பி கொடுத்துறேன் கண்ணுல ஒத்தக்கூடாது ஏன் என் தம்பி என்ன தெரியுமா பண்ணணும் தம்பியை கொடுத்தீங்கன்னா நான் பண்ணு என் தம்பி அப்படி புடிச்சு சரி அப்படி மண்டையில சந்தனம் பூசி ஏன் மண்டை மொட்டை அடிச்சிருக்கானா அடிக்கணும் உனக்கு நீ ஐயோ அப்படி சந்தனத்தை பூசி பூசி உன் வாயில அட நீங்க வேறங்க இங்க பாருங்க இப்படி வாங்க ஆனா முத்த மாத்திரம் கொடுத்துட்டா அவனுக்கு சக்தி வந்துடும் நீங்க வேறங்க இங்க பாருங்க உங்ககிட்ட உள்ள பாம்பு உங்ககிட்ட பாம்பே இல்லைன்னு சொல்றாங்க இந்த ஆளுநர்காரன் என்ன சொல்றாரு நான் சொன்ன எங்க சித்தப்பட்ட பாம்பு இருக்குன்னு சொல்றேன் உங்க சித்தப்பட்ட பாம்பு இல்லமாங்கிறாரு என்னமா அவங்க எல்லாம் புடிச்சு பார்த்த மாதிரி சொல்றாங்க நல்லா கேளுங்க நானும் தாங்க பார்த்தேன் ஆனா பாம்பு இல்ல உங்க பாம்பு செத்து போயிட்டு அதனாலதான் வந்து சங்கத்துல நான் குப்பைக்கு அடிச்சு படுத்துக்கிறேன் நீங்க இதெல்லாம் பாத்துட்டே படுத்துறீங்க இப்படித்தான் பாத்தீங்கன்னா அந்த ஆள் பேச்ச கேட்டு பாத்தீங்கன்னா பாம்புக்கு பால் முட்டையை வச்சேன் இந்த பாம்பு பாலை குடிச்சுச்சுல்ல உனக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன என் பாம்பு செத்து போச்சா ஏய் பாம்பு பாலை குடிச்சுச்சு ஏன் கக்குச்சு பால் சரியில்லை ஏங்க எங்க அக்கா பால் முட்டை வச்சுச்சுங்க போட பால குடிக்குமா சரி பரவாயில்ல போடுங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடணும் ஆமாங்க இப்ப தனித்தனியா 4 திறமை எல்லாம் காட்டிட்டு போமா மலைக்கு மகாலிங்கமா மாமதுர சொக்கலிங்கம் மாமதுர சொக்கலிங்கம் தானா வளர்ந்த தங்கமே தங்கமே கட்டழகா தங்க நீர் வாடு மாடா குங்கும போட்டழகா
பறந்து பறந்து அடிக்கிறேன் இல்லையா? நாட்டு மச்சான் அடிக்கிறேன். வாசிக்கிறேன். சரி பிள்ளைகளை பாட சொல்லு. சும்மா பண்ணி வாங்கிமா. புடிச்சவனே ஏன்னா அங்க மாத்திரம் கலகலன்னு ஆடுதுப்பா. வாசிக்கிறேன். அப்ப அந்த அந்த பொண்ணு சொல்றேன். இந்த பாசி கூட ஆட மாட்டேங்குது. ஆடுனா வாசிப்பீங்களாயா? நெசமாலுமே நெசமா தலைவா நீங்க தான் நடுவர்கள். உங்க ஆடுனா தான் வாசிப்பீங்க. ஏதாவது ஒரு அபிநயம் தெரியல அப்படியே. உங்க தன்னே நன்னே நம்ம துடிக்குது உனியா. என்ன பண்ணாரு காட்ட சொல்லுங்க. ஐயோ என்னையா உனக்கு உள்ளி காய்ச்சிட்டு இருக்கு. உன்னைய பார்த்து பழகி இருக்கிறீல்ல. அதனால மகானே ஆலமரம் ஆலமரம் ஓடிட்டு ஆலமரம் மகானே ஆலமரம் ஆலமரம் ஓடிட்டு ஆலமரம் அங்கே விழுந்து பதினாயே அன்னேரம் நானே 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 வேண்டாம் தண்ணி கிண்டி கொண்டு போய் கழுவியா. எதுக்கியா போட்டு தேய்ச்சி கிடக்குறேன். ஆடுறியா? உங்க தன்னே நன்னே எங்கேயா தொட்டு போட்டு வைக்கிறேன். சின்னீர் போட்டுறா. போடுங்க அடுத்த. அட மாடு கட்டுற மலை குச்சியை காணாம விடாதே. சொன்னதே பிள்ளை பெருசிருச்சு. எங்கேயாச்சும் ஆடு ஏய் அங்கதான் இருக்கு வாங்கிக்கலாம்டா. உங்க தன்னே நன்னே நம்ம அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தா அப்படி ஆடுவாங்களா? ஆடுவாங்களா? கை தட்டினேன். உங்க தன்னே நன்னே நானே நான் தூக்குவேன். ஓசில படம் பார்க்கலான்னு பாக்குறீங்க. ஓசில காசு கொடுத்துருக்காங்க 5000 ரூபாய். ஏய், இந்த மாதிரி எங்க மாமியாவா? அடி மானே உன்னை தானே என்னை நானே வாடுறே. உங்க தன்னே நன்னே நானே நன்னே முத்துமாரி பாட்டு பாடல. உங்க தன்னே நன்னே நானே இப்படியே அப்படியே அவளும் தூக்கணுமா? எலரிசி ஓவியம்மா மச்சான் எனக்கு வாய்ப்பா சித்திரமா. எலரிசி ஓவியம்மா மச்சான் எனக்கு வாய்ப்பா சித்திரமா. சித்திரமா
பேசாம நீயே குத்தா. என்ன ஐயோ அந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி நீ அடிச்சுக்க. அடியே உனக்கு ஏதாவது விவசாய இருக்காடி? யாக்கா அந்த ஆள் பொழப்பில்லாத மனுஷன், அந்த ஆளுக்கு எதுவுமே கிடையாது. அவர் என்ன பிள்ளை கேட்கறத போட்டு குத்திக்கிட்டு. ஆமாக்கா அதே நீ வேற என்ன எங்க ஏதாவது உத்தி பார்த்துருக்கா? ஒரே ஒரு வாட்டி அதே மாதிரி அவரை குத்திக்க சொல்லுக்கா. ஒரே ஒரு வாட்டி குத்திக்க சொல்லியா? உங்களை கல்யாணம் பண்றதுக்கு நானே குத்திக்கலாம். உங்க தண்ணே நன்னே நானே நன்னே சோக்கு சோக்கு தாத்தா. நான் இந்த ஆட்டத்தை போடணும்னா இந்த மாமனார் இந்த பாட்டை வாங்கி பாடணும். ஆமா நீங்க நல்லா ஏ தள்ளியா நான் பாருடா. இங்க பாரு வேணுமே, அது மாமனார் தான் பண்ணணும். அண்ணா நீங்க நல்லா வாங்கி பாடுவீங்கன்னு தெரியும். நீங்க எவ்வளவு பேத்துக்கு வாங்கி பாடுவீங்க, எத்தனை வருஷமா பாடிக்கிட்டீங்கன்னு தெரியும். எனக்கு அந்த பாட்டு பாடுங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, பாருங்க மாமா. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. எனக்கு வாயிலே என்ன சொல்றீங்க? அது யாருக்குமே நமக்கு நுழையாது. அட இந்த பாட்டு உங்களுக்கு தெரியாதா? இப்போதான் புதுசா இது ட்ரெண்ட். பாப்பா நான் பாருங்க. நெல்லியா இந்த பாட்டு நல்லா இருக்கும் பாப்பா. என்ன பாட்டு? பத்த அறிமுகப்படுத்தினேன் நான். என்ன பாட்டு? இப்ப பாடுறேன் பாரு உனக்கு அழகா பாடு. பாடுங்க. என்ன பாட்டுங்க? ஒண்ணு ஒண்ணு 5 கிலோ மொத்தம் 10 கிலோ. சொல்ல மாட்டேன். சரி அப்ப நீங்க இந்த பாட்டை பாடுங்க. லெட்ஸ் கோ மை ஆன் தி வே புல்லட். நம்ம அப்பா அசபாச்சு புல்லட். லெட்ஸ் கோ மை ஆன் தி வே புல்லட். நம்ம அப்பா ரமா பண்ணிக்கலாம் டுயட். புல்லட் 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 புல்லட். அந்த புல்லட் அங்க இந்த பாட்டை ஆமா இந்த பாட்டை பாடுங்க. மொட்டை குண்டி. மொச்ச கொட்டையா? என்ன சொல்லி கொடுமா ஒரு எழுத்தா? மொச்ச கொட்டை மொச்ச கொட்டை. மோ இச் சை கோ கோ இட் டை டை மொச்ச மொச்ச கொட்டை. இந்த பாட்டை பாடு. இந்த பாட்டை பாடு. மொச்ச கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகி. மொச்ச கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகி. ஐயோ பாவா. என்னையா புரிக்க எப்படி வருது? நீ நல்லா வாய் வச்சு பழச்சிருப்ப போல இருக்க. உனக்கு நான் கட்டின உன்னையதான் கட்டுவேன் இருக்கேன். வாய நீ மாத்த பொருளை காட்டு. எங்க மாமியார தொண்டையே இந்த குத்து குத்துறாருன்னா பாத்துக்க. முகர கட்ட இதுல சாக செல்ல தெரியுமானே? நீங்க ரொம்ப ட்ரைனிங் எடுத்துருப்பீங்க போல இருக்கு. இதுல எவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு குழவை ஓடுறது வந்து ட்ரைனிங் ஆன ஆள்மா. நல்லா போடுறாரு. மொச்ச கொட்ட பல்லழகி மூத்து மூத்து சொல்லழகி. எனக்கு இந்த டைவர்ஸ் இப்படி இப்படி அடிச்சு தொண்டையில முடிச்சுல ஏதாவது மாட்டிச்சு செத்து போயிட்டாருன்னா நான் என்ன செய்யறது? ஆனா ஒன்னே ஒண்ணு கிடையாது. என்னடா? நான் கண்டிப்பா ஒன்னே ஒண்ணு செய்வேன் உங்களுக்காக. நீங்க என்னை அழக்கூடாதுன்னு இருக்கீங்க, என்னை கஷ்டப்படாம இருக்க சொல்லிருக்கீங்க. உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ஒரு அர்த்தம் இல்ல. நீங்க செத்த 3 நாளே வேற புருஷன் கட்டி நான் வாழ்ந்துருவேன். அப்படி செய்யாத. என் கல்லறை ஆடுறதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி விட்டது. நான் செத்துட்டுனா விசிறி விட்டு சீக்கிரம் ஆத்திட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. ஆனா நீங்க என்ன புருஷனா தான் உனக்கு சோத்துறே கஷ்டம் வச்சிருக்கீங்க. உங்க உண்மையான பேரு உங்க ஊர் என்னங்க? புடிங்க. நல்லா இருக்கீங்க, நல்லா பாடுறீங்க. உங்க ஊர் உங்க பேர் என்னங்க? என் பேர் சக்கு. என் பேர் சொக்கு. நம்ம 2 பேத்துக்கு புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? நக்குன்னு பேர் வச்சா நல்லா இருக்கலாம். யாயா நீ வேற? அவன் நக்குன்னு தான் பேர் வைக்கணும் உனக்கு. இல்ல இப்ப நான் பேரை மாத்திட்டேன். என்ன பேருங்க? என் பேரு தூக்கு. என் பேர் இறக்கு. அல்லையா? இப்ப நம்ம பேரை மாத்திக்குவோமா? என்ன பேருங்க? இப்ப என் பேர் பாவாடை, உங்க பேர் தூக்கு. இப்ப மாத்தி நீங்க என்னை பாவாடைன்னு கூப்பிடுங்க. பாவாடை தூக்கு. பாவாடை தூக்கியா? பாவாடை தூக்கியா? அவன் பிறந்துருச்சு, அவனுக்கு புள்ள பிறந்துருச்சு. வேற வழியே இல்ல, நம்ம தூக்கி தூக்கிட்டு அவனுக்கு பிறந்த புள்ள. இப்படி பேர் மாத்திக்குவோமா? என்ன பேருங்க? என் பேர் மயிலு. என் பேர் முருகன். வா ஏறுறேன். ஐயே என் பேரு வந்து கருப்பாய். உங்க பேரா? என் பேர் குத்து கருப்பை. என் பேரு குனிஞ்சு கொடுக்குற குருவமா. நான் நிமித்தி அடிக்கிற ராசையா.
என் பேர் சிவகாமிங்க. இப்போ உங்க பேர் சிவகாமி. என் உண்மையான பேர் என்ன தெரியுமா பாப்பா? அத்தியா. என்ன பேருங்க? உண்மை வாய் நீங்களா பேர்லாம் சொன்னீங்கல்ல? ஆமா. என் பேரு என்ன பேரு? அத்தியா. என்னங்க? அதான் என் பேரு. எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அத்தியா. எனக்கு பேர் போச்சிருக்கோம். என் பேர் உங்களுக்கு அது பேர் மேடம் நாளைக்கு போறியா நீங்க ஒரு என் பேருக்கு அர்த்தம் இருக்குண்ணே. என்ன சொல்லுங்க? எங்க அம்மா நிற மாசம் கருப்போம். சரி. சுள்ளி விறகு ஊருக்கு போயிருந்துருக்குது. என்ன விறகு? சுள்ளி விறகு. அந்த முள்ளு வந்து எங்க அம்மா காலில் குத்திருச்சு. ஆச்சி. பாதி முள்ளு உடைஞ்சு போச்சு. ஆச்சி. எங்க அம்மா நிற மாசம் கருப்பும் போது நல்லா இருக்கும்போது நல்லா நடந்து வந்தாங்க. ஆமா, இந்த முள்ளு குத்துனதுக்கு அப்புறம் இங்க இருந்தா தெஞ்சி தெஞ்சி ஒரு சைடா எடுத்துட்டே வந்துருக்குது. சரி. எடுத்துட்டு வந்து எங்க அம்மா என்ன பண்ணிருச்சு, எங்க அப்பாவை தூக்கி காமிச்சிருக்கு. எதை? பாதத்தை. நல்ல வேலைக்கு. எங்க அப்பா ஐயா உங்க அப்பா மட்டும் உங்க அம்மா தூக்கி அடிச்சா? எங்க அம்மா இப்படி வச்சு அமுத்திக்கிட்டே வந்தாரு எங்க அம்மா காலை. அந்த முள்ளுருக்க மேல அப்படி வச்சு இப்படி அழுத்தணும்னே எங்க அம்மா அதான் அப்படின்னு உடந்துச்சேன் நானு. அப்பாடி. ஏன் உண்மையான பேர் கலையரசங்க. உங்க பேர் நாங்க வாங்க. என் பேர் போதுங்கன்னு எங்க அக்கா பேரு சிவகாமி. சிவகாமி. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. அதனால நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருந்தீங்கன்னா, நாங்க சண்டை போட்டுக்க மாட்டோங்க. ஏன்னா நான் ஒரு ஆனா ஒண்ணுங்க, எங்க 2 பேரும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி ஒரே நேரத்துல நாங்க 2 பேரும் புள்ள பத்துக்கணும். கவலையே படாதீங்க. உங்க 2 பேத்துக்கும் நான் கொடுக்க போறது கிடையாது புள்ள. யா? அந்த ஆண்டவனோட அருள். சரி பரவாயில்லைங்க. கல்யாணம் பண்ணீங்கன்னா ஆனா தண்ணி வராம பாத்துக்கணும். என்னங்க? தண்ணி வராம பாத்து. இருமா வரேன். 10 நாள் கல்யாணம் பண்ணிக்கணும். தண்ணி வராம பாத்துக்கணும். பாத்துக்கணுங்க. யாருக்கு? எங்க 2 பேருக்கும் கண்ணுல தண்ணி வராம நான் பாத்து. தண்ணி வராம கவலையே பாத்துக்கணும். படாதீங்க. தண்ணி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க அக்காவும் ரொம்ப சின்ன பிள்ளையா. என்னங்க பண்றீங்க? ஏங்க, எங்க அக்காவை தொடாதீங்க. ஏன்? அது சின்ன பிள்ளையா இருக்கு. அதெல்லாம் அரிய வயசா இருக்கு. வாயிலா பூச்சி இருக்கட்டும். ஆனா நான் தானே முதல்ல பாருங்க. ஆமாக்கா. 2 பேரும் பூ போட்டு பொட்டநாயை போட்டு பாருங்க. இல்ல நான் பொட்டனை தான் போட்டு பாருங்க. யாரு? ஏங்க இங்க பாரு. என்ன சொல்றேன்? இல்ல நான் என்ன சொல்றேன்? நான் சொல்றது கேளுங்க. இங்க பாரு. எனக்கு தான் பூச்சை. இல்ல அப்படி எல்லாம் முடியாது. எனக்கு தான் பூச்சை. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறேன். எப்படி இருக்கு? இங்க பாரு. எனக்கு இங்க வா. இங்க பாரு. எனக்கு தான் எனக்கு தான் சொல்றாங்க. இங்க பாரு. இப்ப சண்டை போட்டுக்குங்க. அப்ப வைக்கும் போது சண்டை போட்டு வச்சுக்க நகர்ந்து போயிடுற. என்னையா சொல்ற? இங்க பாருங்க. இங்க பாரு. எனக்கு தாயா. இங்க பாரு எப்படி வாங்க. இங்க பாரு நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க. எங்க அக்கா வேணுமா? நான் வேணுமா? எனக்கு நீங்க தான் வேணும். என்னைய முதல்ல பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் எங்க அக்காவை பண்ணுங்க. மாமா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏங்க உனக்கு ஒரு பாட்டில் இறக்கண மாட்டேன். சரி ஏங்க காதல் பண்ணுவோமா? காதல் பண்ணுங்க. பண்றேங்க. யார பண்ண போறீங்க? 2 பேத்தையும் பண்ணுவோமா? சீ நல்லா இருக்கு. என்ன உன் பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்கு. மேடையில மாத்திரம் தான்டா. வீட்டுக்கு போய் கல்லு மண்ணில பார்த்து ஒட்டுநாயா படுத்து கிடப்பேன். அதனால ரப்பப்பா ரப்பப்பரி ரப்பப்பா ரப்பப்பரி ரப்பப்பா ரப்பப்பரி ரப்பப்பா ரப்பப்பரி புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி நல்ல யோகமட ரப்பப்பரி அந்த மனமகத ரப்பப்பரி அந்த நேரமட ரப்பப்பரி புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி நல்ல யோகமட ரப்பப்பரி அந்த மனமகத ரப்பப்பரி அந்த நேரமட ரப்பப்பரி
சிலுவென காற்று பக்க வர வர உருகுது நாத்து சிலு சிலு சிலுவென காற்று பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அங்கு படிக்குது பருவத்து பாட்டு ஒரு ஒரு அந்த காத்து நாத்து நீதான் நான் மாமனே சிலு சிலு சிலுவென காற்று பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அங்கு படிக்குது பருவத்து பாட்டு வயலும் வயலும் சாட்சி மாமாவே நான்தா ஓயாம ஒன்றை எண்ணி கால போகும் காற்றே நாளொரு நாளா உனக்காக தூது விட்டு மாற்றி போனேன் ஆசை நோயாற்று காற்றோ எம்காட்சியாற்று மனநாள் ஒன்று பார்க்கவே மானச்சூழலே சிலு சிலு சிலுவென காற்று பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அங்கு படிக்குது வருவத்து பாட்டு எங்கேயும் கழப்பு தேடி போகாம பார்த்து வருஷம் போடு நாளாச்சு நீ காதல் பண்ணு அதுதான் நாட்டி போயா என்று ஏங்க, உங்க காதல் நீங்க சொல்லிட்டீங்க. ஆமாங்க உங்க காதல் எது என் இருக்குங்களா? கதல் இருக்குங்க சொல்லுங்க. அதை சொல்லலாமா அப்பா முத்துமாரின் பாட்டு இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் பாடுறேன்ப்பா முத்துமாரின் கலைஞர்களை மேடையில பார்த்த அப்பா அவர்கள் பெரிய பெரிய ஆள் இருந்து எங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஆசிரியத்தோடு எங்கள் மூவருக்கும் மைப்பூரம் நன்றி கொடுத்தார். ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த வணக்கம் 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 வணக்கம். அதனால உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. அதனால நானும் காதல் பண்ணிக்கிறேங்க. பூஜைக்கு பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது பூத்தத யாரத பார்த்தது பூஜைக்கு பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது பூத்தத
அதே